Hello students. So today we are going to discuss about the problem based on algebra and number theory. So algebra number theoryல ஒரு சில important questions வந்து நம்ம இங்க பார்க்கலாம். So question number 1. If today is Wednesday, what day will it be in 999 days? ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. ஸோ 999 டேஸ்க்கு அப்புறமா என்ன டே வந்து வரும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டேஸுங்கும் போது 1 வீக் வந்து 7 டேஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன ஆப்ரேஷன் எடுக்க போகிறோம்னா 7ங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினை வந்து ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணலாம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இப்போ 99 டேஸ்க்கு அப்புறமா என்ன வருது நமக்கு தெரியணும். ஸோ நான் 999 நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் விச் இஸ் கான்கரண்ட் டு சம் வேல்யூ. ஸோ அது வேணால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்டர் மாட் 7. இந்த மாட் 7னா என்ன மீனிங்னா ஸோ 1 வீக்குக்கு 7 டேஸ். ஸோ ஆஃப்டர் 999 டேஸ்க்கு அப்புறமும் வந்து என்ன இருக்கும், இந்த 7 டேஸில் ஒரு டேஸ் தான் வந்து இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் எக்ஸ். ஸோ டுடே இஸ் வெனஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் 999. ஸோ இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, 999 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா கால்குலேட்டரில் 142 பாயிண்ட் சம்திங்னு இருக்கும். ஸோ இதில் 142 மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் 142வை அகெயின் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 994 வரும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்னா 5ங்கிறது ரிமைண்டர். ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னா வித்தின் 7க்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாட் 7ங்கிறது Z7க்கு வந்து கான்கரண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா 0லேருந்து அப் டு 6 வரையே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 999 7ஆல் டிவைட் பண்ணும்போதுக்கு நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கு, ஸோ எக்ஸ் தானே கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னா 5. ஸோ இன்னைக்கு வந்து வெனஸ்டே. ஸோ டுடே இஸ் வெட்னஸ்டே. ஸோ ஆஃப்டர் 5 டேஸ்னு வரும்போது என்ன வரும், ஸோ டே 1ல் தேர்ஸ்டே வரும் அண்ட் டே 2ல் ஃப்ரைடே வரும் அண்ட் டே 3ல் சாட்டர்டே வரும் அண்ட் டே 4ல் சண்டே வரும், டே 5ல் மண்டே. ஸோ அப்போ என்ன நம்ம மீன் பண்ண போகிறோம்னா ஆஃப்டர் 999 டேஸ் த டே வில் பி மண்டே. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. வெட்னஸ்டேக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம், 5 டேஸை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே, மண்டே. ஸோ மண்டேங்கிறது இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர். அண்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். டிட்டர்மைன் வெதர் த எல்டிஇ இஸ் சால்வபிள். ஸோ ஒரு எல்டிஇ ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, சால்வபிள்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம், ஒரு 2 வேரியபிள் இருந்தால் 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். பட் கம்மிங் டு எல்டிஇ ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுக்கலாம், ஒரு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். அந்த கிடைக்கிற சொல்யூஷன் வந்து இன்டிஜராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6x + 8yன்னு இருக்குன்னா இந்த எக்ஸ் ஒய் பிளேஸில் இன்டிஜர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 25 கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது சால்வபிள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்குன்னு அவன் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்கான் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில். ஸோ அது சால்வபிள்னா என்ன சொல்லியிருக்கான்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ் அண்ட் A1 A2 அப் டு AN வர கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் எடுக்கணும். ஸோ அது வந்து என்னவா இருக்கும்னா டிவிசர் ஆஃப் சியா இருக்கணும். சரியா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மீனிங் என்னன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர்னு அர்த்தம். அதாவது A1லேருந்து அப் டு AN வரையே எடுக்கணும். சரி, இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, கிவன் ஈக்குவேஷனில் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் கிவன் ஈக்குவேஷன் என்னன்னா 6 இருக்கு. அண்ட் அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 8 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா 6 எடுத்துக்கலாம். சிமிலர்லி A2ஓட வேல்யூ வந்து 8 எடுத்துக்கலாம். ஸோ தென் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டி. அண்ட் டிக்கு முன்னாடியே நம்ம ரைட் சைடு இருக்கிற வேல்யூ சிவா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிறது 25.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டி அண்ட் டிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் A1, A2. ஸோ A1, A2 ரெஸ்பெக்டிவ் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் 6, 8 வருது. ஸோ 6, 8ஓட கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் என்னன்னு சொல்லலாம், என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 6 வந்து 3 இன்ட்டு 2ன்னு எழுதலாம் அண்ட் 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் காமனான வேல்யூனா ஒரே ஒரு 2 மட்டும்தான் ரெண்டு இதில் இருக்குது. அப்போ இங்கே டியோட வேல்யூ என்னன்னா டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரணும்னா, இன்கேஸ் வந்து இது சால்வபிளாக இருந்தால் டிங்கிறது சியை டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே சியோட வேல்யூ என்னன்னா 25 இருக்குது. ஸோ 25ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ணால் நமக்கு இன்டிஜர் வருமா? கண்டிப்பாக வராது. ஏன் வராதுன்னா 12.5 சம்திங் வரும். ஸோ 12 சம்திங்கிறது இன்டிஜர் கிடையவே கிடையாது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா 2 is not divisor of 25. So this implies that so D is not divisor of C. So required condition வந்து satisfy ஆகலை. ஸோ அப்போ given LDA என்னன்னு சொல்லிக்கலாம், is not solvable சொல்லிக்கலாம். ஸோ given LDE is not solvable. சார் இப்போ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதான் நான் அந்த மாதிரி திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் XYயோட வேல்யூ வந்து இன்டிஜர் தான் வரணும். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து 6, 8 இன்வால்வ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது ரெண்டுமே ஈவன் நம்பர். இன்கேஸ் இந்த எக்ஸ் பிளேஸில் ஒய் பிளேஸில் ஏதாவது ஒரு இன்டிஜர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தா கூட நமக்கு வர்ற ஆன்சர் வந்து ஈவன் நம்பராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஆட் நம்பராக இருக்குது. ஸோ அதை வச்சு கூட நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது வந்து சால்வபிளாக இருக்காதுன்னு சொல்லி இன்டெரக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உள்ள பியூட்டியே இதுதான். ஸோ 6x + 8yன்னு இருக்குது அண்ட் 6xங்கும் போது அது ஈவன் நம்பராக மாறிடுது அண்ட் 8yங்கும் போது அதுவும் ஈவன் நம்பர் அண்ட் xyங்கிறது இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜர் வேல்யூ என்ன வேல்யூ நீங்கள் எடுத்தாலும் ஈவன் நம்பர் தான் வரும். பட் இங்கே ஆட் நம்பர் வருது. ஸோ அதிலே யூ கேன் ஃபீல் ஸோ த கிவன் வெல்டி இஸ் நாட் சால்வபிள்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு லீனியர் சிஸ்டம் கொடுத்துட்றான். 2 வேரியபிள் 2 அன்னோன்ஸ். ஸோ இங்கே அன்னோன்கிறது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சம் மாட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா mod 13 கொடுத்துருக்கான். ஸோ ஆல்ரெடி நம்ம Z7னா என்ன டிஸ்கஸ் பண்ணோம். சிமிலர்லி Z13 அண்ட் mod 13னா நமக்கு என்ன வரும்னா மினிமம் 0லேருந்து அப் டு எது வரையும் எடுத்துக்கலாம்னா 12 எடுத்துக்கலாம். அப்போ 13 என்ன ஆகும்னு சார் கேட்டிங்கன்னா 13ங்கிறது அகெயின் 0வாக கன்வெர்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் 13 மல்டிபிள்ஸ் எல்லாமே 0வாக இருக்கும். அண்ட் 13க்கு அப்புறமா 14 வந்தால் அது அகெயின் நம்ம என்னவா கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா 1ஆ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது Z13க்குள்ளே உண்டான ப்ராப்பர்ட்டி. அண்ட் கம்மிங் டு லீனியர் சிஸ்டம் ப்ரொசீஜர். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கொடுத்துருக்கான். அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான். ஸோ அந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அது என்ன கண்டிஷன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் டெல் கமா எம்ங்கிறது 1ஆ இருக்கணும். ஸோ டெல்லும் எம்மும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் அது வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் டெல்லை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா டெல் கான்கரண்ட் டு ஏடி மைனஸ் பிசி அண்டர் mod m. இந்த ஏடி மைனஸ் பிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 6, 8 இருக்கா, செகண்ட் ஒன்று 8, 9, 10 இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நார்மல் டிட்டர்மினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்து வர வேல்யூ தான் டெல்லுங்கிறாங்க. ஸோ வித் ஆப்ரேஷன் mod m. ஸோ mod ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்ற ஆன்சர் வந்து இந்த வித்தின் ப்ராக்கெட்டில் உள்ள ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to find del. ஸோ del which is nothing but XYயோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, 6 இருக்குது அண்ட் செகண்ட் ஒன்று 8 இருக்குது. ஸோ 8 மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து 6 இருக்குது அண்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் 8 இருக்குது. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ அங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 8 இருக்குது. அகெயின் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 10 இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், 6 × 10 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும். அண்ட் 8 × 8 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 6 × 10ங்கிறது 60 அண்ட் 8 × 8ங்கிறது 64.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா -4 வந்து நமக்கு கன்க்ளூட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே வந்து நெகட்டிவ் நம்பர் வருதுன்னா நம்ம பேக்ல இருந்து ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் Z13ல -1னா என்ன அர்த்தம்னா 12ன்னு அர்த்தம். அப்போ -2னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா 11 அர்த்தம். -3ங்கிறது 10ன்னு அர்த்தம். லிசன் திருப்பி சொல்கிறேன், -1னா 12, அதாவது -1 இது -1, அடுத்தது -2னா 11 வரும், அண்ட் -3னா -10 வரும். ஸோ -4னா என்ன வரும்னா +9ங்கிற டேர்ம்ல தான் -9 வரும். அப்போ இந்த -4ங்கிறது எதுக்கு கான்கரண்டா ஆகுதுன்னா 9க்கு கான்கரண்டா ஆகுது. இல்லை எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு சார், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுல கன்ஃபியூஸ் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இப்போ -4ன்னு இருக்கு, -4 நம்ம 0 -4ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நம்ம 13 மல்டிபிள்ஸ் எல்லாமே 0 தான் எழுதுவோம். ஸோ 0க்கு பதிலாக நீங்கள் 13 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 13 வந்து நீங்கள் 4 மைனஸ் பண்ணி கூட 9 நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், ஸோ டெல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அகெயின் மூவ் ஆன் டு எம். எம்ங்கிறது மாட். ஸோ இங்கே மாடுங்கிறது 13 வந்திருக்கு. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னா 13. ஸோ இப்போ டெல் கமா எம்முக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்படி கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் எடுத்தால் என்ன ஆகுது, டெல்லோட வேல்யூ 9 வருது அண்ட் எம்மோட வேல்யூ வந்து 13 வருது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் எடுக்கும்போது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து ப்ரைம் இருக்கணும் அண்ட் அனதர் ஒன் என்ன இருக்குன்னா அந்த நம்பரை டிபெண்ட் பண்ணாமல் இருந்தாவே நம்ம என்ன நினைக்கலாம், டைரெக்டாக கண்ணை மூடிட்டு ஒன்றுன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 9 வந்து 3 × 3ன்னு எழுதுவோம் அண்ட் 13 3 × சம்திங் எழுத மாட்டோம், ஜஸ்ட் 13 மட்டும்தான் எழுதுவோம். ஸோ அப்போ ரெண்டுமே காமன் ஃபேக்டர் எங்கேயுமே இல்லை. அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 9 3 × 3ன்னு எழுதலாம், 13 மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இதில் எதுவுமே காமன் இல்லை மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 1 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 1 இருந்தால் இது என்னன்னு சொல்லலாம், யூனிக் சொல்யூஷன் சொல்லலாமா? அப்போ என்ன சொல்லலாம்னா given linear system has unique solution. ஓகேவா? இது இந்த ப்ராப்ளம். ஓகே, and move on to next one. When n equal to 2k, prove the pi of n equal to n/2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த கொஷின் டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி பையோட ஒரு 2 ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 என்னன்னா பை ஆஃப் ப்ரைம்னு இருந்தால் நம்ம p-1ன்னு எழுதிக்கலாம். அண்ட் செகண்ட் திங், பை ஆஃப் p பவர் n இருந்தால் p⁻n மைனஸ் p⁻n-1 எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூஃப் இருக்குன்னா பை ஆஃப் n ஈக்குவல் டு n/2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். நான் எல்ஹெச்எஸ் வந்து பை ஆஃப் n வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட என்ன வந்து டிஃபைன் பண்ணியிருக்கான், என்ன டிஃபைன் பண்ணியிருக்கான்னா 2kன்னு டிஃபைன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு, அதாவது பை ஆஃப் p⁻n ஈக்குவல் டு சம்திங். ஸோ பை ஆஃப் pnங்கிற மாடுலேஷன்ல இருக்கு, இந்த pங்கிறது பிரைம். ஸோ இங்கே 2 இருக்கு p பிளேஸ்ல, ஸோ 2ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், பை ஆஃப் pn இருந்தால் pn எழுதுவோம். ஸோ சேம் திங் இங்கே 2kன்னு இருக்கு, நம்ம 2kன்னு எழுதிக்கலாம் அண்ட் மைனஸ். அண்ட் அடுத்தது என்னன்னா என்னன்னு இருந்தால் n-1ன்னு வரும். ஸோ இங்கே கேன்னு இருக்கு, நம்ம k-1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா 2kவை அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அண்ட் இதை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 2k × 2⁻−1 நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அகெயின் இதில் காமன் ஒன்றுங்கிறது 2k. ஸோ அதை அவுட் சைடு எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல என்டையர் டேமே அவுட் சைடு வந்துடுது. ஸோ அப்போ 1 அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா 2⁻−1. இந்த 2⁻−1 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ 1 - 1/2. ஸோ இதை 1/2 நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஓவரால் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸோ 2kங்கிறது மேலே என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டினாமினேட்டரை பொறுத்தவரையே 2 இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்யூர்ட் RHS. ஸோ ஈஸியான ப்ராப்ளம் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த ரிமைண்டர் when 18 factorial is divided by 19. அண்ட் ஃபேக்டோரியல் இன்வால்வ் ஆயிடுச்சுனாவே நம்ம வில்சன் தியரம் தான் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கோ வித் வில்சன் தியரம். ஸோ வில்சன் தியரம் ஸ்டேட் தட் இஃப் p is a prime then p - 1 factorial concurrent to -1
under mod p. So here p is 19. ஸோ 19ங்கிறது ப்ரைம் நம்பர் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே பியோட வேல்யூ வந்து 19 எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பிங்கிறது ப்ரைம் நம்பராக இருந்துட்டாவே பி மைனஸ் ஒன்னுங்கிறது கான்கரண்ட் டு மைனஸ் ஒன்னுங்கிறது பை வில்சன் ஸ்டேட்மெண்ட். ஸோ சேம் திங் 19 மைனஸ் ஒன்னுனா நம்ம என்ன எழுதிக்கலாம், 19 minus 1 factorial which is concurrent to minus 1 and mod p. So which is clear that 19 minus 1 which is 18 factorial which is concurrent to minus 1 under mod 19. So sorry. So this is 19. And minus 1ங்கிறது என்ன ஆகும், Z9ங்கிற செட்டில். ஸோ Z19னா 0லேருந்து அப் டு 18 வரைய நம்ம பேக்லேருந்து ரீட் பண்ணும்போது -1 ரீட் பண்ணுவோம். ஸோ 80னா -1ன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 18 வருமா? ஸோ அப்போ 18 ஃபேக்டோரியலை 19 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும், 18 கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ இங்கே ரைட் சைடு என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னது, இதோட ரிமைண்டர்னு அர்த்தம். ஸோ 18 ஃபேக்டோரியலை 19 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 18 வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது determine the number of inconcurrent solution of the concurrence 48x concurrent to 144 mod 84. So before deal this problem, we must know the following theorems. The theorem state that the linear concurrence ax concurrent to b mod m is solvable if and only if d is a divisor of b. So where d is greatest common divisor of a and m. So if d is a divisor of b, then it has d inconcurrent solution, which means the number of solution is d. So d inconcurrent solution. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கம்பேர் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ வந்து 48 அண்ட் பியோட வேல்யூ வந்து 144 அண்ட் எம்மோட வேல்யூ வந்து 84. நவ் டு டிஃபைன் டி, அண்ட் டி இஸ் நத்திங் பட் greatest common divisor of a comma 1 a comma m, and replace a value and m value, so which is nothing but 48 comma 84. so 48 94ங்கும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸோ 48 84ங்கும்போது ஸோ இது வந்து 4ஆல் டிவைட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 4ங்கும்போது இது 12 கன்வெர்ட் ஆகும் அண்ட் இது 21 கன்வெர்ட் ஆகும். ஸோ அகெயின் காமன் ஃபேக்டருங்கிறது இங்கே 3. ஸோ 3ஆல் எடுக்கும்போது என்ன ஆகும்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் 4ஆ கன்வெர்ட் ஆயிரும் அண்ட் செகண்ட் ஒன் 7ஆ கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் எதுவுமே காமன் ஒன் கிடையாது, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஸோ இங்கே கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷனுங்கிறது 4 × 3 12ன்னு அர்த்தம். ஸோ டியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் we are going to decide number of solutions. So if d is divisor of b, so here d is 12 and 12 is a divisor of 144. இது வந்து கரெக்டான விஷயம். கரெக்டா? டிங்கிறது பியோட டிவிசர் தான், ஒன்றும் இல்லை. பிங்கிறது 144. 144 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 12 வரும் அண்ட் ரிமைண்டர் என்ன இருக்கும், 0 இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் என்ன, அக்யூரேட்டாக சொல்யூஷன் வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம கிடைக்கிறது இண்டிஜராக தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன மீன் பண்ணலாம்னா, given concurrence relation has given that, not given that, it has d number of solutions. So here d is 12. So it has 12 inconcurrent solution. Okay. So it has 12 inconcurrent solution நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அகைன் ஒன்ஸ் அகைன் இந்த ப்ராப்ளத்தை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இன் ஜென்ரல் கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ 48, பியோட வேல்யூ 144 எழுதிக்கிறேன் அண்ட் எம்மோட வேல்யூ மாட் பிளேஸில் இருக்கிறது தான் 84. அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் டி. ஸோ டி விச் இஸ் நத்திங் பட் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் ஏ கமா பி, and a value is 48 and m value is 84. So 48 84 ஓட greatest common divisor 12. ஸோ 12ங்கிறது பியோட டிவிசராக இருக்கணும். ஸோ பிங்கிறது 144. ஸோ 144 டிவைடட் பை 12 போதும்போது நமக்கு இண்டிஜராக தான் இருக்கும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம், 12 is a divisor of 144. So it has d number of solution, d number of inconcurrent solution.
ஹியர் டி இஸ் 12. ஸோ நம்மளால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா 12 சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் என்னென்னா கொஷின் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான், கொடுத்துட்டு இஸ் திஸ் ட்ரூன்னு கேட்பான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான்னு சொல்லிட்டு கேட்கறது தான் இந்த கொஷினே. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டாட் பி கான்கரண்ட் டு 0 mod m, தென் ஏ இஸ் கான்கரண்ட் டு 0 அண்ட் பி கான்கரண்ட். ஒன்றும் இல்லை, ஏ டாட் பிங்கிறது 0வா இருக்கு, அதனால என்ன இருக்கும், ஏவும் 0வா இருக்கும், பியும் 0வா இருக்கும்னு சொல்கிறான். ஸோ இதை வந்து நம்ம ட்ரூ இல்லாத மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நீங்கள் இதை என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள்னாலும் எடுக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன எடுக்கிறேன்னா, எனக்கு ஃபேவராக இருக்கணும்னால நான் ஒரு வந்து ப்ரைம் ஃபேக்டராக இல்லாமல், அதாவது எம்மோட வேல்யூ ப்ரைம் நம்பராக இல்லாமல் ஒரு காம்போசிட் நம்பராக எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்மோட வேல்யூ வந்து 6 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6ங்கும் போது இது Z6க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதில் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னா 0ல் வந்து அப் டு 5 வரையா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 0 வர மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் 2 நம்பர் which is equal to which is congruent to 0ன்னு வர மாதிரி நான் எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், 2 எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன். ஸோ 2 into 3 is equal to 0 and under mod m. ஸோ mod mங்கிறது 6ல் வரும்போது என்ன ஆகும்னா 6ங்கிறது 0வா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கன்க்ளூட் ஆகுது, 2.3 ஈக்குவல் டு 2.3 கான்கரண்ட் டு 0 அண்டர் mod 6. ஸோ அப்போ இந்த இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிடுது. ஸோ கிடைச்ச உடனே ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0 இருக்குன்னு சொல்கிறான். பட் இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2 இருக்கு, பியோட வேல்யூ வந்து 3 இருக்கு. இது ரெண்டுமே நான் ஜீரோ நம்பர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வந்து ராங்காக தான் இருக்கும். therefore given statement is wrong. ஸோ எப்பவுமே இந்த ட்ரூ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்பவுமே நம்ம என்ன திங்க் பண்ணோம், ப்ரைமாக எடுக்கும்போது இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கவே இருக்காது. அண்ட் காம்போசிட் நம்பராக எடுக்கும்போது தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளால சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் 11:30 AM, now what time will it be in 1769 hours? ஸோ என்ன கொடுத்துட்டான்னா ஏஎம் பிஎம் கான்செப்டில் கொடுத்துருக்குறான். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 hours வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1769 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கேல்குலேட்டர் எடுத்துட்டு 1769 24ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்படி 24ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 73 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ அகைன் நீங்கள் 73 × 24 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா, ஸோ ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. ஸோ அது என்ன கிடைக்கும்னா 1752ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ரிமைண்டர் என்னன்னா 15. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இதில் டிசைட் பண்ணலான்னா, இந்த 1769ங்கிறது 15க்கு கான்கரண்ட் அண்டர் mod 24ல. ஓகேவா? நல்லா கவனிங்க. 1769ங்கிறது mod 24ல கான்கரண்ட் எடுக்கிறேன். கான்கரண்ட் எடுக்கும்போது 15 கிடைக்குது. இப்போ 11:30னா ஆஃப்டர் 12 ஹவர்ஸில் 11:13 PM இருக்கும். ஓகேவா? அண்ட் 11:13 PMக்கு அப்புறம் என்ன இருக்கும், 13ங்கிறது 12:30 ஆகும். நல்லா கவனிங்க. 11:30 PMங்கிறது 12 வரும்போது தான், ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் அப்புறம் தான் 11:30 PM கன்வெர்ட் ஆகும். அண்ட் 13 கன்வெர்ட் ஆகும்போது இது 12 AM கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து 14 வரும்போது 13 கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் 15 வரும்போது என்ன ஆகும்னா 14 நாட் 12, திஸ் இஸ் 1:30 அண்ட் திஸ் இஸ் 2:30 AM. ஸோ அப்போ என்ன கன்க்ளூட் ஆகுதுன்னா 11:30 AMங்கிறது இப்போ உள்ள டைம். அப்போ 15 மணி நேரத்துக்கு கழிச்சு என்ன இருக்குன்னு கேட்குறான். ஸோ 12 மணி நேரம் கழிச்சு அது 11:30 PM இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஆகும்னா 12:30 வரும் 13 வரும்போது. அடுத்து 1:30ங்கும் போது 14 வரும்போது வரும். 15 வரும்போது 2:30 ஆகும். ஸோ அப்போ என்ன இதை மீன் பண்ணுதுன்னா, ஆஃப்டர் 1769 hours the time will be 2:30 AM.
ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ மார்னிங் இயர்லி மார்னிங் 2:30 தான் அந்த டைமா இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில ஏன் 12ல போடலாமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க ஏஎம், பிஎம்ங்கிற கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால நான் இங்க 24 டிவைட் பண்றேன். இன்கேஸ் வந்து அவன் ஏஎம் குடுக்காம இருந்தான்னா நான் என்ன பண்ணிக்கலாம். ஸோ 12ங்கிற மாட் கான்செப்ட்ட யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்த நான் டீல் பண்ணியிருக்கலாம். அண்ட் கமிங் டூ நெக்ஸ்ட் ஒன், compute the remainder when 3 power 302 is divided by 5. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்ல வரான்னா, 5ஆல டிவைட் பண்ண போகிறோம். எந்த நம்பர்னா இந்த நம்பரை. ஸோ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும், அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்கிறான். ஸோ இந்த தீரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஃபெர்மாட்-லிட்டில் தீரத்தை யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம டிவைட் பண்ணுற நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்கான்னு பாருங்க. இங்கே 5ங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ அதனால இந்த தேரத்தை நான் என்ன பண்ண போகிறேன், சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த தேரம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இஃப் பி இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்ட் ஏ இஸ் எனி இன்டிஜர் நாட் டிவிசபிள் பை பி, விச் மீன்ஸ் என்னன்னா பி இஸ் எ நாட் டிவிசர் ஆஃப் ஏவா இருக்கணும். இங்கே பிங்கிறது 5 இருக்கு. அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஏல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. ஓகேவா? அப்போ 5ங்கிறது இஸ் நாட் டிவிசர் ஆஃப் 3ன்னு எழுதலாம். ஒன்றும் இல்லை, 3, 5 இதை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 0.6ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி ஒரு இண்டிஜராக கிடைச்சா நம்ம டிவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் கிளியர் தட் 5 இஸ் நாட் டிவிசர் ஆஃப் 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பிளேஸில் பை ஃபெர்மாட்-லிட்டில் தியரம் ஸ்டேட் தட் ஏ பவர், ஸோ ஏ பிளேஸில் 3 இருக்கு அண்ட் பி மைனஸ் 1. அப்போ 3 பவர் 4ங்கிறது கான்கரண்ட் டு 1 அண்டர் மாட் 5. ஸோ அப்போ 3 பவர் 4ன்னு இருக்கு. 3 பவர் 4ங்கிறது 1ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக நான் எடுத்திருக்கிறேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 3 பவர் 302 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 30 இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த 302ன்னு இருக்கா, அதை வந்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. தென் இப்போ என்னன்னா, இங்கே நான் பவர் சம்திங் போட்டு நான் எழுத போகிறேன். ஏன் எழுத போகிறேன்னா, ரைட் சைடு 1 இருக்கு. 1 பவர் எனிதிங் 1 தான். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம், இங்கே பவரில் ஜஸ்ட் சம் மல்டிப்ளிகேஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 302-வை 4ஆல டிவைட் பண்ணுவேன். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஒரு 75 கிடைக்கும். அதாவது 75.5ன்னு கிடைக்கும். இந்த 75 என்ன எடுத்துக்கோங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னா 300 கிடைக்கும். ரிமைண்டர் 2. சரியா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 பவர் 302 வந்து கண்டுபிடிக்கணுமா. ஸோ இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா 3 பவர் 4 பவர் 75 இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறேன். ஸோ 4 இன்ட்டு 75ங்கிறது 300 அண்ட் 300 ப்ளஸ் 2ங்கிறது 302ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாட் 5 ஆப்ரேஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். மாட் 5ல 3 பவர் 4ங்கிறது 1க்கு கான்கரண்ட்டு. அப்போ இதுக்கு பதிலாக 1ங்கிறத வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 பவர் 75 அண்ட் 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் என்ன பண்ணணும்னா கான்கரண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது 1 பவர் எனிதிங் 1 அண்ட் 9 வந்து 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ரிமைண்டர் என்னன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு சின்ன லாஜிக்கலான கொஸ்டின். ஸோ என்னன்னா ஒரு சிக்மா ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கான். அதோட வேல்யூ வந்து கேட்டிருக்கிறான். ஸோ சிக்மா ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். சிக்மாங்கிறது சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவிசர் ஆஃப் n. சரி, இப்போ 36க்கு என்னென்ன டிவிசர்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிபிள் டிவிசர் ஆஃப் 36. ஸோ டிவிசருங்கும் போது பாசிட்டிவ்ங்கும் போது நம்ம 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா 0ங்கிறது நெவர் பாசிட்டிவ். சரியா? ஸோ பாசிட்டிவ் டிவிசர், ஏன்னா நெகட்டிவ் டிவிசர் கூட எடுக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிவிசராக எடுத்துக்கலாம். ஸோ 1ங்கிறது 36 டிவைட் பண்ணோம், 2ங்கிறது 36 டிவைட் பண்ணோம், அதே மாதிரி 3யும் பண்ணும், 4ம் பண்ணும், 6 பண்ணும், அடுத்து 7 வந்து பண்ணாது, 8 பண்ணுமா. ஸோ 36/8னா கண்டிப்பாக பண்ணாது, ஏன்னா 4 இன்ட்டு 8 32 வரும். ஸோ அகெயின் அடுத்து என்ன வரும் 12. ஸோ 12ங்கிறது 3 இன்ட்டு 12ங்கிறது 36ன்னு எழுதிக்கலாம். அண்ட் கம்மிங் டு 24 வராது,
36 வரும். ஸோ அப்போ இது எல்லாமே பாசிபிள் டிவிசர். இதோட சம்மேஷன் தான் என்னதுன்னா சிக்மா என். ஸோ சிக்மா 36னா என்னதுன்னா, ஸோ என்னென்ன டிவிசன்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஆட் பண்ண தெரிஞ்சா ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கால்குலேட்டரோட ஹெல்ப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ வரும்னா 64ன்னு வரும். அப்போ இந்த சிக்மாவோட வேல்யூ என்னதுன்னா 64ன்னு அர்த்தம். சரியா? ஸோ தேங்க்யூ ஆல். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.